வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 6ஆம் பாசுரம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாருங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியன்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே. புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கில் பேரரவும் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தூயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம் வாவார். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான் மறைகளோருமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடிகாட்டம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகம் கோர தமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பரும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் புல்லும் சிலம்
எழுந்தீராய் பேய்மொழி நஞ்சுண்டு கள்ளாய் எழுந்தீராய் பேய்மொழி நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலகழிய காலோச்சி கள்ளச்சகடம் கலகழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வீரினை வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வீரினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரறவும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தே ஓரெம் பாவாய் உள்ளம் புகுந்து குளிர்ந்தே ஓரெம் அழகான இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். அதிகாலையில் பறவைகளின் கீச்சிடும் இனிய ஒலி கேட்கவில்லையா? பெருமாள் கோயில் சங்கு ஒலி கேட்கவில்லையா? பூதகி என்னும் மரக்கியிடம் பால் குடித்து அவளை கொன்று சகடன் என்ற அசுரனை கொன்று கண்ணனை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று குரலுமா உனக்கு கேட்கவில்லை தோழி? உடனே எழுந்து இவை அனைத்தையும் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக. இதுவே இந்த பாசுரத்தின் கருத்து. புள்ளும் ஷீலம் வீணகால் புள்ளரையின் கோயில் புள்ளும் ஷீலம் வீணகால் புள்ளரையின் கோயில்
அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பெரியாழ்வார் திருமகளான ஆண்டாள் தன்னை கோபிகையாக பாவித்து கொண்டு இந்த பாவை நோன்பை தொடங்கி இருக்கிறாள். முதல் 5 பாசுரங்கள் இந்த நோன்புக்கு ஒரு உபோத்காத்தம் முன்னுரை போலே அமைந்தது. இப்பொழுது கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இப்போ குழுமியிருக்கக்கூடிய கோபிகைகள் என்ன செய்கிறார்கள் என்னால், கண்ணனுடைய திருமாளிகைக்கு போகாமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிற சில கோபிகைகள், அதாவது நேற்று இரவு நாளை காலை நோன்பை நாம் தொடங்கப் போகிறோம், அதிகாலையிலே தொடங்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். எல்லோரும் என்ன பண்ணார்கள், சரி எல்லோரும் இரவு போய் தூங்குவோம், உறங்குவோம், காலையில் எழுந்திருந்து கண்ணனுடைய வீட்டிற்கு போவோம் என்று இதுதானே பேச்சு. எல்லோரும் அவரவர்கள் வீட்டிற்கு போனார்கள். சிலர் எழுந்து வந்து விட்டார்கள் அதிகாலையிலே, இன்னும் சிலர் வராமல் உறங்குகிறார்கள். இப்பொழுது இந்த உறங்குபவர்கள் எல்லோரையும் போய் எழுப்ப போகிறார்கள். எதற்காக எழுப்ப வேண்டும்? அவர்களுக்கு கண்ணனிடத்திலே பக்தி இருந்தால் அவர்களே வந்து சேரப்போகிறார்கள். இருப்பவர்கள் வரைக்கும் போகலாமே என்னால் அப்படி போகக்கூடாது. எம்பெருமானை போய் நாம் சேருகிறோம் என்னால் அடியவர்கள் எல்லாரையும் முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானிடத்திலே போக வேண்டும். நேரே நாம் எம்பெருமானிடத்திலே போனால் அது சரியான அனுஷ்டானம் ஆகாது. அதனால் அத்தனை பேரையும் எழுப்பிக் கொண்டு இப்பொழுது போகிறார்கள். இன்னொரு கேள்வியும் அதுவும் இதிலே, இத்தனை பேர் உறங்கி விட்டார்கள் என்னால் அப்போ அவர்களுக்கெல்லாம் கண்ணனுன் மேலே பக்தி குறைவா என்று நமக்கு கேள்வி எழும். அப்படி நினைக்கக்கூடாது. திருவாய்ப்பாடியிலே அத்தனை கோபிகைகளுக்கும் சமமான பக்தி தான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவர்கள் தூங்கினார்கள் என்னால், அவர்கள் உண்மையாக தூங்கவில்லை. கண்ணனை நினைத்தவாறே மயங்கி விழுந்து விட்டார்கள் சிலர். இவர்கள் வெளியிலே இருப்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், கண்ணனை நினைத்து நினைத்து துடித்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே துடிக்கிறார்கள், அங்கே மயங்கினவர்கள் உள்ளே உறங்குகிறார்கள், துடித்தவர்கள் வெளியே இருக்கிறார்கள். ஆக துடிப்பவர்கள் மயங்கி கிடப்பவர்களை உணர்த்துகிறார்கள் என்றுதான் இதை பொருள் கொள்ள வேண்டும். அப்படி முதலிலே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். அவளை பிள்ளாய் என்று சொல்லி எழுப்புகிறார்கள். அறிவில் குறைந்தவளே, எம்பெருமானை பகவானை பாகவதர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் என்கிற அறிவு கேடி என்ன அவளை எழுப்புகிறார்கள். இந்த 6வது பாசுரத்திலே புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவங்கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுர்ந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். முதலிலே அந்த பெண் கோபிகையினுடைய இல்லத்திற்கு வாசலிலே சென்று, அம்மா எழுந்து வா அம்மா, இப்பொழுது பொழுது விடிந்து விட்டது, கண்ணனுடைய திருமாளிகைக்கு போக வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். உள்ளே இருப்பவள் பதில் சொல்கிறாள், இன்னும் பொழுது விடியவில்லை, இன்னும் பொழுது விடியவில்லையேன்னா. இல்லையே, நன்னா பொழுது விடிந்து விட்டதே என்று வெளியிலே இருப்பவர்கள் கூறுகிறார்கள். சரி, பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம்? பொழுது விடிந்தால் ஏதாவது ஒரு அடையாளம் மாறும் இல்லையோ, அந்த அடையாளத்தை கூறுங்கள் என்று உள்ளே இருப்பவள் கேட்க அடையாளமாக சொல்லுகிறார்கள், புள்ளும் சிலம்பினகான், பறவைகளெல்லாம் ஒலி எழுப்பார்கின்றன. புள்ளும் சிலம்பினகான், பறவைகள் கூட எழுந்து விட்டன, அறிவற்ற பறவைகள் கூட எழுந்து விட்டன, அறிவுள்ள நீ இன்னும் உறங்கி கிடக்கிறாயே என்று பாவார்த்தம். அப்படி புள்ளும் சிலம்பினகான், பறவைகள் எழுந்தா பொழுது விடிந்ததுன்னு அர்த்தம்னு சொன்னான். உடனே உள்ளே இருப்பவள் அவள் என்ன சொன்னால், பறவைகள் எல்லாம் பொழுது விடிந்ததற்காக இப்பொழுது எழுந்திருக்கவில்லை, எல்லாம் நீங்கள் பண்ணுகிற ஆரவாரம், கண்ணன் 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 என்று நீங்கள் ஆரவாரம் செய்கிறீர்களே, உங்களுடைய ஆரவாரத்தை கேட்டு அந்த பறவைகள் எல்லாம் எழுந்து விட்டன, உண்மையாக பொழுது விடியவில்லை என்று சொன்னாள். சரி, வேறொரு அடையாளம் சொல்கிறோம். புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளரையன் என்னால் கருடனை வாகனமாக கொண்ட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய கோயில் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கு, வெள்ளை வெளையல் இருக்கக்கூடிய சங்கம், அதை எடுத்து ஊதுகிறார்களே,
விஸ்வரூபம் ஆகும் பொழுது அதிகாலையிலே விஸ்வரூப சமயத்திலே தானே அந்த சங்கநாதம் செய்வார்கள், அது உன்னுடைய காதிலே விழவில்லையா என்று கேட்டார்கள். கருடனை வாகனமாக கொண்ட எம்பெருமான் அவனுடைய கோயிலிலே ஊதப்படுகின்ற சங்கம், அந்த சங்கநாதம் உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்டார்கள். உடனே உள்ளே இருப்பவள் சொன்னாள், சங்கநாதம் நன்றாக கேட்கிறது, ஆனால் இது பொழுது விடியும் பொழுது ஊதக்கூடிய சங்கு இல்லை. ஜாமத்துக்கு ஜாமம் சங்கம் ஊதுவார்கள், அந்த ஜாமச் சங்கு தான் இப்பொழுது ஊதுகிறார்களே தவிர விஸ்வரூப சங்கநாதம் இல்லை என்று தெரிவித்தாள். நன்னாக கவனித்துப்பார் நாங்கள் சொன்ன வார்த்தையை. நாங்கள் என்ன சொன்னோம்? பேரறவம் கேட்டிலையோ. ஜாமத்துக்கு ஊதக்கூடிய சங்கத்திற்கும் பொழுது விடிந்த பிற்பாடு ஊதக்கூடிய சங்கிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது அதிகாலை சங்குதான் என்று சொன்னாள். பேரறவம் கேட்டிலையோ. ஏன்னா நான் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நீ மறுமொழி கூறிக்கொண்டே இருக்கிறாய். பொழுது விடிந்ததுன்னு சொன்னால் விடியவில்லைன்னு சொன்னால், நான் அடையாளம்னு சொன்னால் அந்த அடையாளத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறாய். நீ எப்படி இருக்கிறாய் என்னாய்? பிள்ளாய் எழுந்திராய். பிள்ளாய் அறிவில் குறைந்தவளே, எம்பெருமானை நீ தனியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் உள்ளே. அதுதான் நீ, அதனால தான் எங்களோடு வந்து கலக்க மாட்டேன் என்கிறாய். உண்மையாக பெருமாளை தனியாக அனுபவிக்க கூடாது என்று உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாது, நீ அறிவில் குறைந்தவளாக இருக்கிறாய். எம்பெருமானை எப்பொழுதுமே அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும். பிள்ளாய் எழுந்திராய்னு சொன்னான். ஆனால் அவள் எழுந்திருக்கவே இல்லை. சரி, ஏதாவது கண்ணனுக்கு ஆபத்துன்னு சொல்லி பார்ப்போம்னு பேய் முலை நஞ்சு என்று சொன்னார்கள். பேய் முலை நஞ்சு தெரியுமா உனக்கு? பூதனைன்னு ஒருத்தி வந்தாள், விஷம் தடவின பாலை கொடுத்து கண்ணனை அப்படியே முடித்து விட வேண்டும் என்று யசோதை வேஷத்திலேயே வந்தாள்னு சொன்னான். அந்த உடனே உள்ளே இருப்பவள் சொன்னால், அண்ணா தெரியுமே, அந்த கதை ரொம்ப பழைய கதை. பேய் முலை நஞ்சு உண்டு, அது சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அந்த விஷத்தையும் சாப்பிட்டு அவளுடைய உயிரையும் சாப்பிட்டு விட்டான் கண்ணன். சரி, இந்த இதை ஒன்றும் அவள் எழுந்து வரவில்லை. சரி, இதோட பெரிய ஆபத்துன்னு சொல்லலாம். கள்ளச்சகடம் தெரியுமாமா உனக்கு செய்தி? சகடாசுரன் ஒருத்தன் வண்டியிலே ஆவேசித்து கண்ணனை முடித்து விடலாம் என்று வந்தான். அதுவும் தெரியுமே, அதுவும் பழைய கதை. கலக்கழிய காலோச்சி, கள்ளச்சகடம்னு சொன்னாள். கலக்கழிய காலோச்சி எல்லாம் அது முடிஞ்சு போய் அந்த சகடாசுரன் மாண்டு போனான் என அதுவும் எனக்கு தெரியும். வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? சரி, பெரிய அடையாளமா சொல்லிடலாம். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தறியன்ன பேரறவம் உள்ளம் புகுந்து. வெள்ளத்தரவில் திருப்பார்கடலிலே துயிலமர்ந்த வித்து எம்பெருமான், அவனை உள்ளத்து கொண்ட முனிவர்கள் அரவ தமிழினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு பெரியாழ்வார் சொன்னார். அதுபோல அவனை உள்ளத்து கொண்ட முனிவர்கள் யோகிகள். முனிவர்கள் என்னால் மனநசீலர்கள், மனதாலே எம்பெருமானை நினைப்பவர்கள். யோகிகள் என்னால் எம்பெருமானுக்கு சரீரத்தாலே கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். அப்படி முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அதிகாலையிலே மெதுவாக எழுந்திருக்கிறார்கள். நமக்கும் இது ஒரு அழகான விஷயம். என்னவென்றால், அதிகாலையிலே நாம் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது சட்டென்று எழுந்து விடக்கூடாது. நிதானமாக மெதுவாக எழுந்திருக்க வேண்டும். ஏன்னா உள்ளே எம்பெருமான் இருக்கானே, அவனுக்கு ஒரு வாட்டம் வராமல் ஜாகிரதையாக நாம் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்னால், ஹரி என்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டு எழுந்திருக்க வேண்டும். ஹரி என்கிற நாமத்தை 7 முறை சொல்ல வேண்டுமாம். ஹரிர் ஹரிஹி, ஹரிர் ஹரிஹி, ஹரிர் ஹரிஹி, ஹரிஹி என்று 7 முறை சொல்லணும். அதைத்தான் இந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ன பேரறவம். திருவாய்ப்பாடியிலே அத்தனை பேரும் சேர்ந்து ஹரி 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 என்று சொல்கிறார்களே, அது எத்தனை பேரறவமாக ஒலிக்கிறது. இது உன்னுடைய காதிலே, காது வழியாக உன்னுடைய உள்ளத்திலே புகுறவில்லையா? இது உள்ளம் புகுந்து குளிர்ந்து நீ எங்களோடு கலக்க வேண்டும் என்று இந்த கோபிகை எழுப்புகிறார்கள். அவளும் வந்து இவர்களோடு கலக்கிறாள் இந்த பாசுரத்திலே என்று பார்க்கிறோம். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் திருவன்வண்டூர் என்கிற திவ்ய தேசம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். திருவன்வண்டூர் என்கிற திவ்ய தேசம், அதிலே என்னவென்னால் நம்மாழ்வார் அந்த எம்பெருமானை குறித்து பறவைகளை அனுப்பி தூது விடுகிறார். வைகள் பூங்கடிவாய் வந்துமேயும் குறுகினங்காள் என்று தான் ஒரு நாயகியாக மாறிவிட்டார், பராங்குச நாயகியாக. இந்த பராங்குச நாயகியினுடைய நிலைமையை அந்த திருவன்வண்டூர் எம்பெருமானுக்கு சொல்லுங்கள் என்று பறவைகளை அனுப்பி தூது விடுகிறார். இங்கேயும் முதல் வார்த்தை என்ன இருக்கிறது? புள்ளும் சிலம்பினகான் என்று பறவைகள் தான் இங்கே முதல் வார்த்தை. அப்ப பறவையும் பறவையும் நல்ல ஒத்துமை. இங்கே என்ன சொன்னார் என்னால், இங்கே வெள்ள வெளிசங்கின் பேரறவம் கேட்டிலையோன்னு சொன்னார். அங்க என்ன சொன்னார்? திருவன்வண்டூர் பாசுரத்திலே விடிவை சங்கொலிக்கும் திருவன்வண்டூர் உரையும் என்ன, அங்க அடிகாலையிலே கோயிலே எம்பெருமானுக்கு
விஸ்வரூபமாகும் பொழுது சங்கநாதம் செய்கிறார்கள் என அதுவும் அழகான ஒத்துமை. இங்கே பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பத்த வேண்டும் என்று காட்டுகிறாள். அங்கே என்ன பண்றாருனால் சேர்ப்பாரை பட்சிகளாக்கி என்ன ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை அடைய வேண்டும். தூது விடுறார், பறவையை தூது விடுறார் நம்மாழ்வார் என்னால் பறவைகளா போய் சொல்ல போகிறது? ஆச்சாரியர்கள் தான் அந்த பறவைகள். அப்ப ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை அடைய வேண்டும். இங்கே பாகவதர், இங்கு ஆச்சாரியர், ரெண்டும் வேறு வேறா ஒன்றா என்னால் ஆச்சாரியர் யாரு? அவர் பாகவதரிலே ஒருத்தர் தானே. அப்போ ரெண்டும் ஒன்றுதான். எப்படி பலவாறான ஒத்துமைகள் இந்த திருவன்வண்டூர் திவ்யதேசத்திற்கும் இந்த பாசுரத்திற்கும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்யதேசம் திருவன்வண்டூர், அவர் மலையாள திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய திருவன்வண்டூர் என்கிற திவ்யதேசம். அதை ஆண்டாள் சூச்சகமாக உணர்த்துகிறாள் என்று காஞ்சி சுவாமி காட்டி அருள்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம், இணைந்திருங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।